தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆமா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பட்ஜெட்ல எழுதி வைக்கிறது யாருனாலும் எழுதி வைக்கலாம். இந்த பேப்பர்ல வந்து 1,76,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 0,0,0,0,0 போட்டு கொடுத்தாங்க ஒரு காலத்துல. ஆவரேஜா 32% மேல வர்றது இல்லைன்னு தங்கம் தென்னரசு சொல்றதை விட்டுருங்க, தி ஹிந்து ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ வந்து 63 சீட்டுகள் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அப்போ 63 சீட்டுகள் கொடுக்கறதுக்கு ரைடு விட்டு உங்களுக்கு மிரட்டலையா? நீங்க வந்து இப்போ எங்களை மிரட்டினா நீங்க ஏன் சொல்றீங்க? அப்ப இதை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தமா? ஆமா, நான் ரைடு விட்டு தான் நடத்துவேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா? ஒன்றிய அரசாங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி நான் இதை ரத்து செய்தேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டோம். எடப்பாடி வந்து நீட் தேர்வை ஒழித்து கட்டிய எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு ஏன் பண்ண மாட்டாரு? தன்னை தியாகியாக மக்கள் மத்தியில் முன்னெடுத்த முயற்சி பண்றாரு ஸ்டாலின். தன்னை தியாகினா உண்மையிலே தியாகிகள் தான். அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த வேலையின் காரணமாக அவங்க ஓட்டு கேட்குறாங்க. ஆமா, இப்படி ரைடு வருவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சொல்றாரு. நீ வரதானே போற, சரி வராம தான் இரேன். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டெல்லியினுடைய ஆளுகைக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திருவள்ளூர் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். ஆனால் இன்னொரு புறம் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து ஊழல்ல இருந்து எல்லாத்துலேயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? எதிர்த்தரப்பு விமர்சனத்துக்கு அப்புறம் போகலாம். அதுல இந்த தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் அது வந்து கடைசியா அவர் சொன்ன பஞ்ச் லைன் அல்லது டேக் லைன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை. பிரதமர் மோடி ராமேஸ்வரத்துல வந்து பாலத்தை திறந்து வச்சுட்டு பேசும் பொழுது, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் தமிழகத்தில் அழுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே வந்து பேசுறாரு. அந்த துணிவு அவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்றது முதல் கேள்வி. அவர் பேசிட்டு போறாரு. அதற்கு அடுத்து 2வது நாள் எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவோட கைகோர்த்து கையை உயர்த்தி கூட்டணியை அறிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து திமுகன்னு சொல்லல, தமிழ்நாடுன்னு தான் சொல்றாங்க. அது வந்து ஆளுங்கட்சி அப்படின்ற அர்த்தத்துல கூட இல்ல, தமிழ்நாட்டை அவர் ஒட்டுமொத்தமா பொதுமைப்படுத்தி பேசுறாரு. அதற்கான எதிர்வினையாக அவர் ஒரு பட்டியல் போடுறாருல, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், ரயில்வே திட்டத்துல இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இப்படி எல்லாம் பல பட்டியலை போட்டுட்டா இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அழுகுறாங்க. நான் என்னதான் செஞ்சாலுமே வந்து ஒரு சிலர் அழுகுறாங்க. இல்ல, அன்னைக்கு அவர் வந்து ரயில்வேக்கு வந்து ஏதோ கோடி கோடியாக ஒதுக்கியது போல பட்ஜெட்ரி எஸ்டிமேட்ஸை வந்து அவர் வாசிச்சுட்டு போனாரு. பட்ஜெட் எஸ்டிமேட்டை வாசிக்கிறது அப்படின்னா வந்து எப்படினாலும் நம்ம வாசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அது வந்து கணக்கு தான், நீங்க என்னன்னாலும் எழுதலாம். அதுல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 68,000 கோடி அப்படின்னு கூட அதுல எழுதப்பட்டிருக்கிறது. 68,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ₹1 கூட கொடுக்கப்படவில்லை அப்படின்ற அந்த ரியாலிட்டியில இருந்தானே பேசணும். எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, ஒதுக்க போகிறோம்னு எழுதுறது வேற, எவ்வளவு ஆக்சுவலா கொடுத்துருக்கு, அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கிற. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒருத்தர் வேலைக்கு எடுப்போம், வேலைக்கு எடுத்துட்டு அவரை வந்து ஒரு 50,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரே மாசத்துல இனிமேல் உனக்கு 1 லட்சம் சம்பளம்னு சொல்லுவோம். அக்கௌண்ட்ல காசே போடாம அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு 2 லட்சம் சம்பளம், சும்மா ஒரு கோடி வாங்கிக்க மாசம் மாசம், எதுக்கு நீ கஷ்டப்படுறன்னு வாயில சொல்லலாம். நான் சொல்றது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சா போ அப்படின்னு ஒரு காமெடியில விரட்டி விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இந்த பிங்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த பிங்க் புக் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரயில்வே திட்டங்கள்ல எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படின்றது வந்து அதுலதான் ஒதுக்கீடு எழுதுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இன்ட்ரீம் பட்ஜெட் வந்தது. அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் ரயில் பாதைக்கு 590 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இன்ட்ரீம் பட்ஜெட்ல. அதாவது தேர்தலை சந்திக்க போவதற்கு முன்னால் வந்த பட்ஜெட்ல. இது நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு. எம்பி வில்சன் இதை பேசியிருக்கிறாரு. பல உறுப்பினர்கள் இதை அன்னைக்கே சுட்டி காட்டி பேசினாங்க. இது 2024 ஃபுல் பட்ஜெட்ல வந்த பிங்க் புக். 2025க்கு பிங்க் புக்கே போடல. எப்ப பட்ஜெட் வாசிக்கப்பட்டாலும் ரயில்வே பட்ஜெட் வாசிக்கும் போது பிங்க் புக் வரும். பட்ஜெட்ல ரயில்வே எப்ப சேர்க்கப்பட்டு விட்டது, அப்ப ரயில்வே பத்தி பேசும்பொழுது பிங்க் புக் கொடுக்கப்பட்டிருக்கணும். பிங்க் புக்கே கொடுக்கல. இத்தனை மாதம் ஆகிவிட்டது, இப்போது வரைக்கும் 2025ற்கான பிங்க் புக் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை? இது வந்து ஒரு ப்ராஜெக்டுக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பல ப்ராஜெக்டுக்கு. நான் இதுல என்ன நம்புறதுக்கு என்ன இருக்கு? டாக்குமெண்ட் இருக்கு, நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்புறேன், டிஸ்பிளே பண்ணுங்க, மக்கள் பார்க்கட்டும், ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லட்டும்.
பட்ஜெட்ல எழுதி வைக்கிறது யாருனாலும் எழுதி வைக்கலாம். இந்த பேப்பர்ல வந்து 1,76,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 0,0,0,0,0 போட்டு கொடுத்தாங்க ஒரு காலத்துல. அந்த காசு எங்க? அப்படி ஒரு அமௌண்ட் முதல்ல இருந்ததா? எழுதுறது தானே, யாருனாலும் என்னனாலும் எழுதுறது தானே, அப்படி எழுதிட்டு போறாங்க. ஆனா இவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வில் ஏற்படுத்தப்படுகின்ற பாரபட்சம் அப்படின்ற இடத்தை தான் மோடி வந்து இப்படி விமர்சிக்கிறார். நிதி பகிர்வு அப்படின்னு வரும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 30% தான் இருந்துச்சு, நாங்க 42% மாத்தி காட்டணும் அப்படின்னு. 42% எதுல இருக்குன்னா பேப்பர்ல இருக்கு. அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா ஆவரேஜா 32% மேல வர்றது இல்லைன்னு தங்கம் தென்னரசு சொல்றதை விட்டுருங்க, தி ஹிந்து ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? தி ஹிந்து ஏன் போய் சொல்லுது? அப்ப தி ஹிந்து வந்து இது பண்ணுங்க, ஷூ பண்ணுங்க, கொட்டு கூப்பிட்டு கேளுங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? ஆக்சுவலா எவ்வளவு ஒதுக்கீடு செய்றீங்கன்றதான மேட்ரு. கடைசியாக பெட்ரோலிய துறையில வந்து ₹2 எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்கன்னா அதை டிவிசிபிள் பூலுக்குள்ளே கொண்டு வராம அந்த ₹2 வசூல் பண்றாங்க. இதெல்லாம் யார் கேட்கறது? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு வாங்குறாங்க, 2% வாங்குறாங்க. அந்த 2% காசுல எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையை கொடு அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் அழுகையா? இதை தானே கேட்கிறாரு. இப்போ இதை கேட்க வேண்டிய கேள்வி வந்து திமுக மட்டும் கேட்க வேண்டியதல்ல. திமுக கேட்கிறது, விசிக கேட்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கின்றன, மதிமுக கேட்கிறது, IUML இருந்து மனிதநேய மக்கள் கட்சியில இருந்து எல்லாரும் இதை கேட்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து எல்லாரும் கேட்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே கேட்கல. அதனாலதான் முதலமைச்சர் வந்து மீண்டும் அதுல ரொம்ப அழுத்தமான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். சுயமரியாதை உள்ள மண் இந்த மண். இந்த மண்ணில் தன்மானமும் இனமானமும் இல்லாத துரோகிகளால் நமக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ஒரு அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றது வந்து பாஜகவையும் அதிமுகவையும் சேர்த்து தான் விமர்சனம் பண்றாரு தவிர இதுல வந்து முதலமைச்சர் பேசுனதுல வந்து ஃபேக்சுவலா எந்த எரரையும் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல இப்போ சிபிஎம் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, இப்படி அவங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்கு திமுக ஆட்சியில. இப்ப அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாம தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்காக வந்து விசிகாவையும் சிபிஎம் அடமானம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா? இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப இதுல வந்து மக்களினுடைய அன்றாட சிக்கல்னு ஒண்ணு இருக்கிறது. இந்த அன்றாட சிக்கல்களுக்கு தேவையான சட்டங்களை நிர்வகிப்பது அப்படின்றது ஒரு லைன். இதை தாண்டி ஒரு அரசியல் என்பது வெறுமன வந்து ரோடு போட்டு கொடுப்பது அல்லது குடிநீர் வழங்குவது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது என்பது மட்டும் அல்ல. இந்த மண்ணினுடைய, இந்த மக்களினுடைய அடுத்த கட்ட அரசியல் என்ன என்பதை பேசுவதற்கான, சிந்திப்பதற்கான ஒரு வெளி இருக்க வேண்டும். அதை பேசுவது ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை. எல்லா ஆட்சியிலையும் நீங்க ரோட்டில் பார்க்கக்கூடிய சாமானியர்களுடைய சிக்கல்கள் எல்லா ஆட்சியிலையும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை களைவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி இந்த அரசியலை இன்னும் தீவிரப்படுத்தி அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லுதல் ஒன்றும் இல்லை. 1919 வந்து இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான சீர்திருத்தங்களை வந்து அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருகிறது. அப்படி கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில இருந்து ஒரு நபர், அவர் வந்து நேரா லண்டனுக்கே கிளம்பி போய், அவர் லண்டன்ல வேலை பார்த்த டாக்டர், ஏற்கனவே உலக புகழ்பெற்ற மருத்துவராக லண்டன்ல இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவராக பணியாற்றியவர். மறுபடியும் லண்டனுக்கு போறாரு. லண்டனுக்கு போகும் பொழுது அவருக்கு வந்து தீவிரமான நோய் ஏற்படுகிறது. அந்த நோயின் காரணமா லண்டனுக்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அவரும் ஒரு டாக்டர் தான். ஆனாலும் டாக்டர் சொல்றதை மீறி அவர் லண்டனுக்கு போறாரு. ஏன் போறாரு அப்படின்னா, நீங்க இது மாதிரி இரட்டையாட்சி முறைன்னு ஒண்ணு கொண்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். இந்த இரட்டையாட்சி முறையில் எங்களுக்கு என்ன பங்கு என்பதை கேட்டுட்டு போவதற்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு. என்ன அப்படின்னா, நீங்க இரட்டையாட்சி முறைன்னு நீ கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அரசியல்ல பெரிய பெரிய லார்டு லவர்க்கு தாசுகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் பாப்பானுங்க. இந்த பாப்பானுங்க கையில அதிகாரத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு பேர் இரட்டையாட்சி முறைன்னு நீ சொல்லுவ, அதிகார பகிர்வுன்னு நீ சொல்லுவ. இதை நான் நம்பிட்டு போகணுமா? பார்ப்பனர் இல்லாத மக்களாகிய எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டார். கேட்டது மட்டும் இல்லாம, என்னுடைய உடல்நிலை இந்த தீர்மானத்தை முழுமையாக நான் இந்த அவைக்கு முன்னால் வந்து பேசி வெற்றி பெறும் அளவிற்கு என்னால் உயிரோடு இருக்க முடியுமான்னு தெரியல. அதனால நான் என்னுடைய வாரிசாக இன்னொருத்தரை கை காட்டுகிறேன். நான் இல்லாவிட்டாலும் அவர் இந்த வழக்கை வந்து தொடர்ந்து உங்கள் முன்னால் எடுத்து செல்வார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அங்கேயே செத்தும் போனாரு. அந்த ஆளுக்கு பேரு TM நாயர். TM நாயர் அங்கேயே செத்து போனாரு. லண்டன்ல இருந்து செத்தாரு. எதுக்கு செத்தாரு? பார்ப்பனர் இல்லாத மக்களினுடைய உரிமைகளுக்காக லண்டனுக்கு போய், நீங்க சீர்திருத்தம் கொண்டு வர்றீங்க, இரட்டையாட்சி கொண்டு வர்றீங்கன்னா அதுல பார்ப்பனர் இல்லாதவருக்கான இடஒதுக்கீடோட சேர்த்து கொண்டு வரணும்னு பேசினாரு. அன்னைக்கு இரட்டையாட்சி முறையை கொண்டு வரும் பொழுது சட்டப்பேரவைனா என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியுமா?
இன்னைக்கு சட்டப்பேரவை என்னன்றது தெரியும். அன்னைக்கு சட்டப்பேரவை என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு சொல்ல போனா மக்களுடைய பிரச்சனைகள் வேற இருந்தது இல்ல. பிரிட்டிஷ் ஆட்சி வந்து வரியை அதிகமாக போட்டுகிறது, அல்லது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்ற வகைகளில் பிரிட்டிஷ் செயல்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அன்னைக்கு இருந்தது இல்ல. அப்ப அதை வைத்துல பேசியிருக்கணும். யாரோ ஒருத்தன் ஆட்சி அமைக்கிறான்ப்பா, அதை நினைச்சு சந்தோஷப்படுப்பா அப்படின்னு தானே பேசியிருக்கணும். ஏன் டிஎம் நாயர் அங்க போய் அதை பேசிட்டு வந்தாரு? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போன வாரம் அறிவிக்கிறார் இல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சிகளில் வந்து 15% அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடஒதுக்கீட்டை உருவாக்குறாருல. ஏன் உருவாக்குறாரு? பெண்களுக்கு 50% உருவாக்குறாருல. ஏன் உருவாக்குறாரு? அப்ப இதெல்லாத்தையும் ஏன் செய்யறோம்? பார்ப்பனரல்லாத மக்களுடைய நலன்களுக்காக ஒரு அரசியலை செஞ்சுட்டே இருந்திருக்கோம்ல. என்னப்பா பாப்பானா இருந்தா என்னப்பா, பாப்பான் இல்லைன்னா என்னப்பா? ரோடு இருந்தா போதும், தண்ணி இருந்தா போதும், வீடு இருந்தா போதும், வேலை இருந்தா போதும், எப்படினாலும் வாழலாம்லப்பா அப்படின்னு பேசலாம்ல. ஏன் அங்க அப்படி பேசாம பார்ப்பனரல்லாத உரிமைக்காக ஏன் போராடுறோம்? அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கலாமா? இங்க ஜாக்டோ ஜியோ பிரச்சனை இருக்கு, அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை இருக்கு, அவர்களுடைய கோரிக்கை இருக்கு, இன்னும் திமுக சொன்ன வாக்குறுதிகள் இன்னும் பல நிறைவேற்றப்படாமல் இருக்கு. குறிப்பா வந்து கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது கொடுக்கல. அது எல்லாம் கடந்து டீலிமிட்டேஷன், மாநில சுயாட்சி போன்ற கடந்துன்றதை விட இது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. இப்ப எல்லா அதிகாரமும் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மாநில அரசு செய்யல அப்படிங்கும் பொழுது நாம வைக்கிற விமர்சனம் என்பது வேற. ஆனா அதிகாரம் இல்லாத ஒரு மாநில அரசாங்கத்தை நோக்கி இவ்வளவையும் கேட்பது என்பது வேற. அதிகாரத்திற்கு வரும்போது திமுக வாக்குறுதி கொடுத்தது, ஆமாம் கொடுத்தது. எதன் அடிப்படையில் கொடுத்தது? ஒரு மாநில அரசாக திமுக ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிறது. செயல்பட்டது மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது. அப்ப கடந்த கால அனுபவத்திலிருந்து திமுக என்னால் இதை செய்ய முடியும் என்ற வாக்குறுதியை கொடுத்து வருகிறது. ஆனால் கடந்த கால ஒன்றிய அரசுகளை போல இந்த ஒன்றிய அரசு இல்லை அப்படின்ற அந்த ரியாலிட்டி இருக்குல்ல, அது வந்து இன்னொரு தீவிரத்தன்மையை உருவாக்குகிறது. அதுலதான் பிரச்சனை அதிகப்படுகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்திற்கு கூட்டுறவுத்துறையில வந்து நம்ம வந்து கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா, அந்த கூட்டுறவு துறையினுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஒப்புதல் தேவைப்படுகிறது, அல்லது அமித்ஷாவினுடைய தீர்மானங்கள் வந்து அதற்கு முரணானதாக இருக்கிறது. ஏன்? அவர் தான் கூட்டுறவுத்துறை இலாக்காவையும் கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறார். முழுக்க முழுக்க மாநில அரசுகள் மட்டுமே நிர்வகித்துக் கொண்டிருந்த கூட்டுறவு இன்றைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் மாவட்டத்தில் தலைமையகம் போட்டு அமித்ஷாவின் கீழே செயல்படும் வகையில மாற்றி அமைக்கப்படுது. அப்ப இந்த டிஸ்பாரிட்டியை பேசணும்ல. கூட்டுறவு வந்து நீ பண்ணி அப்படின்னு சொல்லி மாநில அரசை மட்டும் அழுத்தம் கொடுத்தா போதுமா? அதை ஒன்றிய அரசு எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டம் போட பாக்குறாங்களே, அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டாமா? 8 வழிச்சாலைன்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அந்த கொண்டு வர 8 வழிச்சாலையை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பையும் தாண்டி பாஜக அதை செயல்படுத்துவோம்னு துடிப்பா நிக்குது. ஏன் நிக்குது? ஆர்டிகிள் 256, 257 தேச நலன் கருதி மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கட்டளையிடுதல். அந்த கட்டளையை அப்படியே மாநில அரசுகள் நிறைவேற்றுதல். எதற்காக? தேச நலன் கருதி. தேச நலனுக்காக அவங்க எந்த வழிகாட்டுதலையும் கொடுக்கலாம், மாநில அரசு அப்படியே எடுத்துக்கணும். அப்ப ரோட்ல இங்க இருக்கக்கூடிய அரை ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சேலம் விவசாயிக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த இடத்துல லிங்க் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இதை தானே நம்ம போராடுறோம். இப்ப இந்த அதிகாரத்தை மாநில அரசு தன்னுடைய பட்டியல்ல தன்னுடைய அதிகாரத்துல வச்சுக்கிட்டு இதை பண்ணுது அப்படின்னா அதுல நீங்க விமர்சனத்தை வைக்கலாம். அதே போலதான் ஜாக்டோ ஜியோனுடைய போராட்டத்தை எடுத்துங்க. அரசு ஊழியர்களுக்கு வந்து இது கொடுக்கணும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு, ரெண்டாவது வந்து ஊதிய உயர்வு தொடர்பான குறைபாடுகள், இப்படி 10 அம்ச கோரிக்கை வச்சு அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே எது சம்பந்தப்பட்டதா இருக்குது? நிதி நிர்வாகம் சம்பந்தப்பட்டதா இருக்குது. இந்த நிதி நிர்வாகம் அப்படின்றதுல வந்து மாநில அரசு தன்னிறைவு பெற்றதாக இருக்கிறதா? அந்த தன்னிறைவு பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை ஒன்றிய அரசு முழுமையாக கொடுக்கிறதா? அல்லது நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்காக ஊழியர்களுக்கு வந்து அடுத்தடுத்து வேற வேற நலத்திட்டங்களை செய்யறோம் அப்படின்னா அதற்கு தேவையான விஷயங்களை வந்து செய்வதற்கு போதிய நிதி ஆதாரங்கள் மாநில அரசாங்கத்திட்ட இருக்குதா? ஆனாலும் மாநில அரசினுடைய நிதி ஆதாரத்தை தொடர்ந்து பெருக்குவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போகும் பொழுது 1 லட்சம் கோடி கூட தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூவா கிடையாது. இன்றைக்கு 3 லட்சம் கோடியாக தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது மாறி வருகிறது. அப்படின்னா அந்த இடத்துல தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது. அதே போல அதிகமான கடன் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம என்னைக்குமே வந்து மார்க்கெட்டிங் தான். ஒரு வருமானம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தக்கனதான் வந்து நம்மளால இதையும் வாங்க முடியும், கடனையும் வாங்க முடியும். கேரள அரசாங்கம் வந்து டெல்லிக்கு போய் ஒரு போராட்டம் நடத்தினாங்க கடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. என்ன நடத்தினாங்க? இல்ல சாமானியர்கள் கடன் வாங்குறாங்க, எப்படி செலவு பண்றாங்கன்றது புரியுதுல. கடன் அதிகரிச்சிருச்சு அப்படின்றதான அவங்க பிரச்சனையா தெரியும். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வான்னு போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு? மாநில அரசுக்கு கடன் வாங்குறதுக்கு நீ அளவு நிர்ணயம் பண்ணாத அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து போராட்டம் பண்ணாரு பினராயி விஜயன். தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அதுல போய் கலந்து கொண்டு அந்த கூட்டத்துல பேசிட்டும் போராட்டம் பண்ணிட்டும் வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு எவ்வளவு நாளும் கடன் வாங்கலாம், அதுக்கு ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பாடே கிடையாது. ஆனா மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கணும்ன்றத ஒன்றிய அரசு சொல்லும்.
தமிழ்நாடு அந்த அளவுக்கு உட்பட்டுத்தான் இப்போதும் கடன் வாங்கி இருக்கிறது. அந்த அளவை தாண்டலையே. அப்ப இந்த அளவு வரைக்கும் கடன் வாங்கலாம் நீயே டாக்குமெண்ட் வச்சிருந்து அந்த அளவுக்கு உட்பட்டு கடன் வாங்கும் பொழுது அதை எதிர்த்து மக்கள் மத்தியில வந்து கடன் வாங்கிட்டான் பேசுறதுனுடைய லாஜிக் என்ன? அங்க அம்பானி அதானிக்கு இல்லாத கடனா? அவன் இன்னைக்கு உலக பணக்காரனா தானே இருக்கிறான். அப்ப கடன் என்பது எப்படி வருது? ஒண்ணுமே இல்லாம 1 கோடி ஒருத்தனால கடன் வாங்க முடியுமா ஒரு மாநில அரசாங்கத்தால? மக்கள் பேர்ல எழுதிட்டாங்க. மக்கள் பேர்ல எப்படிங்க எழுதி வாங்க முடியும்? சும்மா சொல்லிக்கிறதா? நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்திரகுமார் தலையை அடமானம் வச்சு நான் 2 கோடி வாங்கிக்கிறேன், நாளைக்கு பாலாஜி தலையை அடமானம் வச்சு 2 கோடி வாங்கிக்கிறேன், இப்படி எழுதி வாங்குறது? அப்படி வாங்க முடியுமா? அது வந்து ஒரு கணக்கிட ஒப்பிட ஒவ்வொருத்தர் தலையில இவ்வளவு கடன் இருக்குன்ற வகையில அது சொல்லப்படுகிறது. மாநில அரசாங்கத்தை இந்த கடன் சுமைக்கு தள்ளுவது யாரு? 68,000 கோடி மெட்ரோ திட்டத்துக்கு தர்றேன்னு சொன்னாங்க. எங்க கொடுத்தாங்க? கொடுக்கலன்னா யாரு எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்துறது? அந்த திட்டத்தை ப்ரொசீட் பண்ணணும்ல. ப்ரொசீட் பண்றதுக்கு காசு வேணும்ல. ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. கஜானால இல்ல. அப்ப என்ன செய்யணும்? கடன் வாங்கி தான் போறோம். அப்ப நம்ம கடன் வாங்குறதுக்கு வேண்டுமென்றே நம்மை தள்ளி விடுகிறது. அப்ப அந்த கடனுக்கு வட்டி கட்டுறது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது. இதற்கும் ஒன்றிய அரசு தான் காரணமாக இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நாம கேள்வி கேட்க வேண்டியது ஒன்றிய அரசியா மாநில அரசியா? எல்லாத்தையும் நீங்க வந்து எளிமைப்படுத்தி சொல்வதற்காக தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசோட முட்டி நிப்பாட்டுறாங்களே, அதை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? இல்ல அதிமுகவை மிரட்டி இருக்காங்க, இவங்க வந்து எதிரி கட்சிகள் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எதிரி கட்சிகளா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல 2011 திமுக கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி வச்சப்போ அங்க வந்து ரைட் நடத்திட்டு ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை போச்சு. அப்பயே வந்து 63 நாயன்மார்கள் கலைஞர் சொன்னாரு. அப்போ வந்து 63 சீட்டுகள் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அப்ப 63 சீட்டுகள் கொடுக்கறதுக்கு ரைடு விட்டு உங்களுக்கு மிரட்டலையா? நீங்க வந்து இப்போ எங்களை மிரட்டினா நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல. அன்னைக்கு அவங்களுடைய சொந்த கூட்டணியில் இருந்த அமைச்சர் மேலதான் விசாரணை நடந்துட்டு இருந்தது. 2011 அவங்களுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சரின் மீது தான் விசாரணை நடந்துகிட்டு இருந்தது. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருந்தது. இவங்கள மாதிரி வந்து குற்றம் செய்தவர் தன்னுடைய கட்சிக்கு வந்துவிட்டால் அப்படியே அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே காணாமல் போகின்ற அளவுக்கு மாயஜாலங்களை அவங்க செய்யல. இல்ல அன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில பேரம் பேசினாங்க, ரைடு விட்டாங்க, ரைட்டு. அப்ப நீ வந்து என்ன சொல்ற? அதுல வந்து ரைடு விட்டாங்க, ரைடு நடந்தது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அது அன்னைக்குதான் ஆரம்பிச்சதா? அதுக்கு முன்னாடியே பல காலமாக தொடர்ந்து கொண்டே தானே இருந்தது. ஏன் பாஜக ஆட்சியிலையும் அது அதுக்கப்புறம் தொடர்ந்து கொண்டு தானே இருந்தது. அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆமான்னு ஒத்துக்கிறீங்க. இப்ப அதுக்கு தேவை உங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் பாயிண்ட். அந்த ஜஸ்டிபிகேஷன் பாயிண்ட்டுக்காக சம்பந்தமே இல்லாம திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த போது என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம உள்ள கொண்டு வரீங்க. அப்படிதான் அர்த்தமா? அப்ப இதை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தமா? ஆமா நான் ரைடு விட்டு தான் நடத்துவேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா? இந்த ரைடு அப்படின்றது என்னவா நடைபெறுகிறது? இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. தங்களுடைய எல்லா விஷயத்தையும் அடமானம் வைத்து விட்டார்களா? விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அடமானம் வைத்து விட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு. விசிக இப்போதும் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த போராட்டம் என்பதும் கொள்கை ரீதியான அரசியல் முன்னகர்வுல ஒன்றுபட்டு நிற்பது என்பதும் 2 வேற விஷயங்கள் அப்படின்றத மக்கள் வந்து குழப்பி அடிக்கிறது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வேணா கொள்கையும் இல்லாமல் கூட்டணியும் இருக்கா இல்லையான்னு தெரியாம அவங்களால வேணா இருக்க முடியும். ஆனா இங்க கொள்கை என்ன, முரண்பாடு என்ன அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நீங்க இன்னைக்கும் சென்னையினுடைய அவுட்ஸ்கட்ஸ்ல போய் பாருங்க, சொத்து வரி குறைத்திடு மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு கண்டித்து சிபிஐ சிபிஎம் கட்சியினுடைய சோரெழுத்துக்கள்லாம் இன்னைக்கும் பார்க்க தான் முடிகிறது. கொடிக்கம்பம் தொடர்பான விவகாரத்துல ஒன்றிய மாநில அரசை கண்டித்து வந்து விசிக இன்னைக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கு. அவங்க ஒன்றும் அடமானம் வைக்கல. அவங்க தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்க என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? நீங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது அழுத்தம் கொடுக்கல, எதிர்கட்சியா இருக்கும்போது அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க. கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, நீட் தேர்வுல இருந்து விலக்கு, இந்த ஒண்ணே மட்டும் வச்சுக்கிட்டு நீட் தேர்விலிருந்து நான் விலக்கு வாங்கி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்கட்டும். மக்கள் ஓட்டு போட தானே போறாங்க. மாநிலத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிப்போம். நீட் தேர்விலிருந்து இப்பவே ஒன்றிய அரசாங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி நான் இதை ரத்து செய்தேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடட்டும். எடப்பாடி வந்து நீட் தேர்வை ஒழித்து கட்டிய எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணட்டு ஏன் பண்ண மாட்டாரு? அப்ப அடமானம்ன்றது அங்கதானே வருது. திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க விஷயத்துல போராடிட்டு தானே இருக்கிறாங்க, அவங்க விஷயத்த பேசிட்டு தானே இருக்கிறாங்க. பேசாம மௌனமா இல்லையில, மௌனமா இருக்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. இல்ல எத்தனை அமைப்புகள் படைபலத்தோட நீங்க வந்தாலும் பரவாயில்ல, 2026 திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர போகுதுன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ ரைடு வரப்போகுதுன்னு அவர் தெரியுது இல்ல,
வரப்போகுதுன்றது தெரிகிறது அப்படின்றது இல்ல. ரெய்டு நடக்கும் அப்படின்றது 10 வருஷமா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த உதாரணங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக தலைவருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டுல ரெய்டு விடுறது. அதை உதயநிதி ஸ்டாலின் வந்து களத்துல இருந்தே கண்டிச்சாரு. என்ன அங்க போய் என்ன தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்தே கலாய்ச்சாரு. செந்தில் பாலாஜி வீட்டுல ரெய்டு நடத்திட்டு இருந்தாங்க. அது என்ன எலெக்ஷன் நடக்கும் போது மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு ஈடியும் ஐடியும் பறந்து பறந்து போகுது. இல்ல அவர்கள் எல்லாம் ஊழல் குற்ற பின்னணி உடையவர்களா இருக்காங்க, அதனாலதான் ரைடு பண்றோம்ன்றாங்க சொல்றாங்க. அஸ்ஸாம்ல இப்ப முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பேரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. இவரும் அவரும் ஒருத்தரான்னு தெரியல. காங்கிரஸ் ஆட்சியில ஒரு நபர் மீது தண்ணியில ஊழல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வாட்டர் ஸ்கேம் அப்படின்னு போட்டு அஸ்ஸாம் வாட்டர் ஸ்கேம்னு போட்டு ஒரு புக்கே போட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அவருக்கு பேரும் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அவர் அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இல்ல, பிஜேபியில போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு அஸ்ஸாமுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஊழலை ஒழிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் ஊழல் செய்யாமல் ஒழித்து கட்டி எல்லா ஊழலையும் நம்மகிட்ட வந்து பண்ணுங்க. நீங்க ஏன் மத்த கட்சியில இருந்து ஊழல் பண்றீங்க? நம்மகிட்ட ஊழல் பண்ணுங்க. திமுக ஊழல் பண்ணுச்சுன்னா கேஸ நடத்தி விசாரணை நடத்தி தூக்கி உள்ள போடுங்க. செந்தில் பாலாஜி குற்றம் பண்ணியிருக்கிறாருன்னா ட்ரையல் பண்ணு, சேலஞ்ச் பண்றோம் கோர்ட்ல அவங்க பாத்துக்கிட்டோம். கோர்ட்ல விசாரணை நடத்துங்க. நீ ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சு நீ குற்றப்பத்திரிகை எழுதிக்கினே இருப்ப, நாவல் எழுதுற மாதிரி எழுதிக்கினே இருப்ப. நாவலாவது 4 பேர் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை கோர்ட்டே படிக்க முடியாதுன்னு தூக்கி எரிஞ்சிருச்சு. எத்தனை பக்கம்டா இன்னும் எழுதிட்டு வந்துகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே விட்டது. வெளியே விடும்போது அதான் சொல்லி வெளியே விட்டாங்க. நீ இன்னும் எத்தனை பக்கம் எழுதிக்கிட்டே இருப்ப? ஒரு மனுஷனை உள்ள உட்கார வச்சு நீ வாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பியா இஷ்டத்துக்கு? இதுக்கு பேர் சாடிஸ்ட் இல்லையா? அப்ப இந்த கோமாளித்தனத்தை இதெல்லாம் சொல்லி, இந்த ரைடு விஷயத்தையெல்லாம் சொல்லி, அமைச்சர்கள் கைது பண்ண போறாங்க விஷயத்தெல்லாம் சொல்லி தன்னை தியாகியாக மக்கள் மத்தியில முன்னெடுத்த முயற்சி பண்றாரு ஸ்டாலின். அதனால இவர் ரைடு நிறுத்திடுவாரா? இனிமேல் ரைடு விட மாட்டாங்களா? மோடி அரசும் பாஜக அரசும் ரைடு விட்டாதா? தன்னை தியாகியானா உண்மையிலே தியாகிகள் தான். அவங்க வேலை பார்த்துருக்கிறாங்க. அந்த வேலையின் காரணமாக அவங்க ஓட்டு கேட்கிறாங்க. ஆமா இப்படி ரைடு வருவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சொல்றாரு. நீ வரதானே போற, சரி வராமத்தான் இரேன். இவ்வளவு பேசுறாங்கப்பா, பேசாம இந்த தடவை வேணாம்ப்பா, ரைடு வேண்டாம்ப்பா அப்படின்னு நீ முடிவு எடுத்துருக்க வேண்டியதானே? இப்போ பண்ண முடியாதுல்ல. உன்னோட வேலையே வந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட விடாமல் பண்ணுவதற்கு அபிஷியலா ஒரு மெக்கானிசத்தை பயன்படுத்தணும். கர்நாடகால அதுதான் பார்த்தோம், மகாராஷ்டிரால அதுதான் பார்த்தோம், ஜார்க்கண்ட்ல அதுதான் பார்த்தோம். ஜார்க்கண்ட்ல இதே தான் சொன்னாங்க. ஜார்க்கண்ட்ல எந்த தெரியுமா சொன்னாங்க? அவர் மேல குற்றச்சாட்டு, டிவி வந்து கணக்குல வரல. யாரு? சிஎம் வீட்டுல இருக்கக்கூடிய டிவி வந்து கணக்குல வராத பணம். அடுத்து அங்க போங்க, வைக்கல் ஊழல்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ சார்ஜ் பண்ணுது. இது ஏதாவது வந்து நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ட்ரையல் பண்ணுங்க சார். அவங்கள தூக்கி உள்ள வைங்க சார். அவங்கள தண்டனை கொடுங்க சார். எப்படி ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நீங்க தண்டனை கொடுங்க சார். ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்ப எது உண்மை எது பொய்ன்றத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுல என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்கு? அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அப்ப ஏவல் படைகள் வந்து எந்த வகைகளில் வந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம், ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. வரட்டும் பாப்போம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லும் போது இப்ப செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக தொடர்வதில் வந்து ஆட்சி பணிகள் இருக்குன்னு உச்சநீதிமன்றமே மறுபடியும் கொஸ்டின் பண்றாங்க. பொன்முடி வழக்குல வந்து அவர் ஏன் அமைச்சரா இருக்காருன்னு கொஸ்டின் பண்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கொஸ்டின் பண்ணுது. இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து நிர்வாக ரீதியாக நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டாலுமே கூட வந்து அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருக்காங்க. இப்ப பொன்முடி அவதூறாக பேசினாரு. அவதூறு பேசினா வந்து உச்சநீதிமன்றமே வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றமே வழிகாட்டுதல் கொடுத்திருக்கும் போது இன்னுமே அவர் அமைச்சர் பொறுப்புல வச்சிருக்கீங்களே, கட்சியை விட்டு மட்டும் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அது வந்து திமுகவுடைய கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கோர்ட்டு கேள்வி வைக்குது அப்படின்னா அந்த கோர்ட்டு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் சொன்னதுல ஆமா பொன்முடி அமைச்சராக தொடர்கிறார். இன்னைக்கு அவர் அவதூறா பேசினார்ன்ற ஒரு விஷயத்துல அவரை வந்து ரிஜெக்ட் பண்ண பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி அவரை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளுநர் மறுப்பு தெரிவித்தார்ல, அவர் மறுப்பு தெரிவிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு கோர்ட் ரூலிங் கொடுத்தது. அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். செந்தில் பாலாஜியை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவி வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு. உனக்கு லெட்டர் கொடுக்க என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த இடத்துல தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க இதை பேசுனீங்க அப்படின்னா கோர்ட்டே கேள்வி கேட்க வைக்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு வந்து கேஸை நடத்தும். தமிழ்நாடு வந்து அதை கேட்க வைக்கும். அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலை பத்தி பேசும் பொழுது நீங்க வந்து செந்தில் பாலாஜி கேஸ்ல அவங்க டைரக்ஷன் கொடுக்கட்டும். என்கொயரி தானே பண்றாங்க, ஹியரிங் தானே நடக்குது. ஹியரிங்ல 1000 கேள்வி கேட்பாங்க. மோடி அரசாங்கத்தை பார்த்து கூட தான் எக்கச்சக்க கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஹியரிங்க்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும்? வரட்டும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கட்டும். ஆனந்த் வெங்கடேசன் தான் சொல்லியிருக்கிறாருல்ல, சொல்லட்டும். ஃபைனலா ஹியரிங்ல இருந்து முடிச்சு அவர் வந்து வெர்டிக்ட் கொடுக்கட்டும். கேஸை பதிவு பண்ணி வெர்டிக்ட் கொடுக்கட்டும். வெர்டிக்ட்டுக்கு அப்புறம் பேசலாம். ஏன்
இப்போ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சொன்னதை உடனே வந்து நீதிமன்றம் சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற அதிகாரம் முதலமைச்சர் கையில் இருக்கிறது. முதலமைச்சர் தான் யார் அமைச்சராக தொடர்வது வேண்டாம் என்பதை வந்து முடிவு செய்ய போகுது. அப்ப அதிமுக ஆட்சியில மும்மொழி கொள்கையை அண்ணா ஆதரித்தார்னு பொய் சொன்ன மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராக தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார். சட்டமன்றத்துக்குள்ளேயே பொய் சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியும் சிஏஓனால தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு பொய் சொன்னாரு. அவர் வந்து அவதூறா பேசினாரு. அவர் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார். முதலமைச்சராகவே அவர் தொடர்ந்து கொண்டிருப்பாரு. விவசாய சட்டங்களால விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே விவசாயம் சொல்லிட்டு பொய் சொன்னாரு. அது அவதூறுக்குள்ள சேராது. அதை வந்து நீதிமன்றங்கள் கேள்வி கேட்காது. அப்போ எவன்டா எப்படா சிக்குவான்னு காத்துட்டு இருந்தீங்க. அதுல பொன்முடியினுடைய வார்த்தை ஒன்று சிக்கி விட்டது. நீங்க பொன்முடியை போட்டு பாக்குறீங்க. இதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேசுவது, இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்து என்ன பேச போறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.